தமிழ்நாட்டுல இருக்க ஜோசியக்கார முதலமைச்சர் ஜோசியக்கார பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு ஆபீஸ 10வது மாடியில வாஸ்து பிரகாரம் பார்த்து ஷிஃப்ட் பண்ணிருக்கு. ஏன்னா மனு கொடுத்த மக்கள் 10வது மாடி தேடி வரதுக்குள்ள பிளாக் பண்ணிடலாம். பிரஸ் மீடியா கேள்வி கேட்டு 10வது மாடி தேடி வரதுக்குள்ள பிளாக் பண்ணிடலாம். இப்படி வாடி போண்டா முக்கியவா முன்ன பின்ன தலைமைச் செயலகம் போயிருக்கியா? 10வது மாடிக்கு மாத்திட்டாங்க, மக்களுக்கு தூரமா போயிட்டாலும் அப்ப எப்படி மனு கொடுப்பாங்க? தமிழக வரலாற்றுல எப்போ மனு உள்ள வரைக்கும், அதாவது பொதுமக்கள் சாதாரண மக்கள் மனு கொடுக்க உள்ளேயே ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. அங்க பெட்டி, புகார் பெட்டி இல்ல மனு பெட்டின்னு வச்சிருப்பாங்க. அது உள்ள போட்டு தாண்டி உள்ள போனோம் கேட்டகரிக்கு. ஆனா எங்க அண்ணன் ஏன் அவங்க வெளியே இருக்காங்க, உள்ள கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க அண்ணன் அந்த மனுக்குள்ள உள்ள வரைக்கும் கொண்டு போய் கொடுத்து அப்பவே அந்த கம்ப்யூட்டர்ல ஏத்துறாங்க. நீ வீட்டுக்கு அந்த மனு போட்டு வீட்டுக்கு போற ஒரு 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்பெல்லாம் எப்படி மனு போட்டா நீ மனு போட்டு கிட்டத்தட்ட 15 நாள் 10 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மனு ஏற்கப்பட்டது அப்படின்னு வரும். ஏற்கப்பட்டதுல பெறப்பட்டதுன்னு வரும். சரியா? இப்ப அப்படிலாம் இல்ல, அன்னைக்கே வருது மெசேஜ். ஏன்னா நான் ப்ரூஃப் கூட வெளியிடுறேன். சரியா? லூசு மாரி பேசாத. அப்ப கூட அந்த மனு பாக்ஸ்ல அந்த மனு அதாவது முந்தைய ஆட்சியில அந்த மனுலாம் எங்க இட்லி கடைக்கு போமோ இல்ல வடை கடைக்கு போமோன்னு தெரியாது. இப்பதான் வரைக்கும் உள்ள வரைக்கும் போய் மனு கொடுக்குற அளவுக்கு எங்க அண்ணன் கொண்டு வந்துருக்காரு. பொதுமக்கள் உள்ள போற அளவுக்கு அலோ பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரும் அலோ பண்ணல. தெரிஞ்சு பேசுறீ கேனக்கு இருக்கி வந்துட்டா என்னதான் இன்னொன்னு மீடியாவா? ஏய் எங்க அண்ணன் இப்ப இல்ல, எப்பவுமே மீடியா கிட்ட சேர்க்கவே மாட்டாரு. மீடியா பயந்து ஓடும். ஏய் அவனுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க சொல்லுடி, அப்படியே மாத்தி சொல்றது தானே உங்களுக்கு வேலை. அவனுக்கு பிச்சை எடுக்கிறாங்க அண்ணன் கிட்ட. ஒரு இன்டர்வியூ கிடைக்குமான்னு பிச்சை எடுத்த சாப்பிட்டோம். நீ பேசுறியா? உன்னோட ஏதாவது தெரிஞ்சு பேசும். சும்மா நானும் பேசுறேன்னு பேசணும்னு வச்சுக்கோ, வாய் எல்லாம் கிழிச்சிருவான். நீங்க இருந்து தமிழ்நாட்டுக்கும் வாசி தெரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாசி தெரியல. உங்க ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நீங்க மாறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து நிரந்தரமா நீங்க மாறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? அதுக்கு வாய்ப்பு இல்ல போண்டா முக்கி. நான் என்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரியா? ஏன்னா வாஸ்து உங்களுக்கு தான் சரியில்லை, திமுக சரியே இல்லை. உங்க திமுக தலைவர்லாம் கூட்டிட்டு ஜென்சி டீம், கொத்தடிமைகள், 200 ரூபாய் ஓபிஸ், கொத்தூசு, நீ எல்லாரும் சேர்ந்து நாட்டை விட்டு ஓடி போயிடுங்க. எங்கன்னா நிம்மதியா ஆட்சி பண்ணுவார். 50 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க. அதுக்கு எங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடுங்க, எங்கன்னா போய் ஒழிங்க, எக்கன்னா கேட்டு ஒழிங்க. அவர் நிம்மதியா ஆட்சி பண்ணுவார். உங்க தொல்லை தாழ முடியாடி வந்துட்டா சொம்ப ஆட்டிக்கணும். என்னன்னு கூட தெரியாம ஒன்னும் புரியாம பேச வேண்டாம். தலைமைச் செயலகத்தை முன்ன பின்ன பாத்துருப்பியா நாயனியே சீப்ப.